சரி அத்தை, சரி மாமா, நாங்கள் கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு. ஆமாம்மா, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இரு மக்களே, இப்போ தங்கச்சி வந்துடுவா, பார்த்துட்டு போங்க. ரொம்ப நாள் ஆச்சுலா, மாப்பிள்ளை வந்து இன்னைக்கு தான் வெளியிலேருந்து வந்திருக்காங்க, அவளும் ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க. ஆமாம் மாப்பிள்ளை, கொஞ்சம் இருங்க, வர டைம் தான். அண்ணா வந்துட்டேன் பொண்ணு. ஹாய் மாமா, ஃபாரின்லேருந்து எப்போ வந்தீங்க? ஹாய் நித்தி, இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். உனக்கு எக்ஸாம்னு சொன்னாங்க, எப்படி எழுதுனா? எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதியிருக்கேன் மாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீ நல்லா தான் எழுதியிருப்பா, நீ தான் நல்லா படிப்பிய. ஆமாம், அது சரி. அக்கா நீ எங்கே கிளம்பிட்ட? வீட்டுக்கு தாண்டி, என்னைய கூட்டிகிட்டு போக தானே உங்கள் மாமா வந்திருக்காரு. என்ன மாமா, ஒரு வாரம் சுதந்திரம் இன்னைக்கோடி முடிஞ்சா உங்களுக்கு? ஆமா நித்தி, இந்த ஒரு வாரம் நல்ல ஜாலியாக உங்கள் அக்கா தொந்தரவு இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தேன். இன்னையோட எல்லாம் முடிஞ்சு. என்னது, நான் உங்களுக்கு தொல்லையா? நான் ஒன்றும் உங்க கூட வரல. என்ன ஒரு மாதம் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நல்ல ஜாலியாக இருங்க. எங்கேயாச்சும் போங்க போங்க, நான் வரவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். தீபு குட்டி, அப்படிலாம் இல்லை செல்லக்குட்டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உன் தங்கச்சியை பாரு, அவள் என்னைய கிண்டல் அடிச்சா, நான் அதுக்கு பதிலுக்கு தான் சொன்னேன் கிண்டல் அடிச்சிட்டு. வேற ஒன்றும் இல்லை தீபு குட்டி, நீ இல்லாமல் நான் இருப்பேனா? வா வா, சும்மா சொன்னேன், கோபப்படாத. வாம்மா வா, போமாம்மா, நம்ம நேரம் ஆயிட்டலாமா, போமா. அதான் நான் பார்த்தேன். ஒரே காமெடி தான். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிம்மா, நாங்களும் கிளம்புறோம். சரிங்க தே, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் தே, பாய் மாமா. பாய் பாட்டி, பாய் தாத்தா. சரிங்க, அங்கே இருங்க, நான் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. ஹாய்ப்பா, அக்கா கிளம்பிட்டாளா? ஆமாம்மா, அக்கா கிளம்பிட்டா. வா, இதில் வந்து உட்காரு, அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னா. சரிப்பா. வேற என்னப்பா, எப்படி போச்சு இன்னைக்கு? எல்லாம் வழக்கம் போல தான் போச்சு. மாப்பிள்ளை வந்ததால் வீட்டை கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே நேரம் போச்சுமா. நாங்கள் 2 பேரும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிடுங்க. நம் 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 நம். சூப்பராக இருக்குமா. சரிம்மா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்க போகிறேன். சரி மக்களே, போய் நல்லா படிப்போம். ஹலோ சுமித்ரா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சுமித்ரா, வாங்க உட்காருங்க. சொல்லுங்கள் சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? சுமித்ரா, அமெரிக்கா ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஆஃபீஸில் நடக்கிற வேலையை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை இனி உங்களுடையது. இன்னையிலிருந்தே வேலையை ஆரம்பிச்சிடுங்க. தினமும் ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வரணும், சரியா? சரி, இப்போ கிளம்புங்க. இல்லை சார், இல்லை சார், இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட தராதீங்க சார். நான் வேலைக்கு சேர்ந்தே 1 மாதம்தான் ஆகு, என்னால் இதை பண்ண முடியாது சார். வேலையில் சேர்ந்து 1 மாதம் ஆனால் என்ன? உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செஞ்சு ஆகணும். இப்போ நீ போகலாம். நான் என்ன பண்ணுவேன்? என்ன அழகு, இவ வந்துட்டு போனால் மட்டும் என் மனசு எதுக்கு இவ்வளோ பாடுபடுது? சொல்லிட பார்த்தி. ஹலோ கௌதம், வா கிளம்பு, நம்ம 2 பேரும் வேலை நடக்கிற சைட்டுக்கு போயிட்டு வருவோம். சரிடா, இப்போ உடனே வந்துடுறேன். வாடா, வேலைலாம் ஒழுங்காக நடக்குவாட்டு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். வடப்போம். சரிடா பார்த்தி, எல்லா வேலையும் நல்லா நடக்குது, நம்ம இப்போ கிளம்புவோமா? ஓகேடா மச்சான், வா கிளம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. சீலா, வாங்க சீலா. சார், புது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு மீட்டிங் நாளைக்கு மறுநாள் கோவையில் நடக்க இருக்குது. அதில் உங்களை கலந்துக்க சொல்லி அழைப்பு வந்திருக்கு சார். சரி, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க. அப்போ நாளைக்கு இருக்கிற மற்ற வேலையெல்லாம் மறுநாள் தள்ளி வச்சிருங்க. ஓகே சார். ஹலோ கௌதம், நாளைக்கு நான் கோவைக்கு போகிறேன், நம்ம புது ப்ராஜெக்ட் விஷயமா. அதெல்லாம் நீ ஆஃபீஸை பார்த்துக்க, சரியா? ஓகேடா பார்த்தி. வேற நம்ம செக்ரட்டரி லீலா வந்து வேலையை ரிசைன் பண்ணுறாலாம். அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? போய் வழி அனுப்பி வச்சுட்டு வரவா? சி, நான் அதை சொல்லலடா. இனி அவங்க ரிசைன் பண்ணைக்கு அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வேணும். அதில் யார் கரெக்டாக சூட் ஆகுவாங்கட்டு பார்த்து நீ ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிடு, சரியா? சரிடா, அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீ போய் மீட்டிங் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணிட்டு வா, ஓகேவா? ஓகேடா, பாய். பாய்டா. அம்மா, இன்னைக்கு கடைசி எக்ஸாம்மா, இன்னையோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேம்மா, நல்லபடியாக எழுதிட்டு வா. இன்னைக்கு கடைசி எக்ஸாம்ங்கிறதால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்மா. போயிட்டு வரட்டுமாம்மா? சரி மக்களே, கவனமாக போயிட்டு வா, சரியா? சரிம்மா, போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீ அதில் வழக்கம் போல் அப்பாட்ட வம்பிழுக்காம
அமைதியா இருக்கணும் சரியாம்மா? ம், இங்க செல்ல அம்மா சும்மா அம்மா அப்பாட்ட வம்பளுக்கு அம்மா சும்மா ஜாலியா இருமா. சரிம்மா பாய். அப்பா பாய்ப்பா, போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஒரு வழியா எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு வாங்கடி, நம்ம பிளான் பண்ண மாதிரி சினிமாக்கு போயிட்டு அதுக்கு கூட வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்க இப்ப சினிமாக்கு போகலாம். ஆமா வாங்க எல்லாரும் கிளம்பலாம். வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அடி குத்து குத்து. ஓகேடி, படம்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. செம காமெடியா இருந்துச்சு. நம்ம இனி அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்புவோம். ஓகே ஓகே வாங்க போலாம். அடுத்து எல்லாரும் என்னடி செய்ய போறீங்க? எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்கடி. இனி அநேகமா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் இருக்கும். சொல்லும் போதே வெக்கத்தை பாரி வழக்கு. இனி அப்ப டும் 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 தான். நம்ம கேங்லயே ஃபர்ஸ்ட் உனக்கு ரெண்டு கல்யாணம் ஆக போகுது. ஜமாயிச்சிருவோம். போதும்டி சுமதி. வேற உன் காதல உங்க வீட்ல சொல்லிட்டியா? சம்மதிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லடி, வீட்ல ஒத்துக்கிற மாதிரி தெரியல. வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ரவி சொல்றாரு. என்ன பண்ணட்டே தெரியல. எப்படிடி இப்படி வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றது எல்லாம்? அப்பா அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க மனசு வருது. அப்படி என்னதான் லவ்வோ மண்ணங்கட்டியோ எனக்கு ஒன்னும் தெரியல. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி லவ் கிவ் விட்டு வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிடாதீங்க. எதுனாலும் அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளை கேட்டுங்க சரியா? நம்ம அம்மா அப்பா நமக்கு நல்லது செய்வாங்க. நம்மள தேடி போறது கரெக்டா இருக்காது. எனக்கு என்னமோ இதெல்லாம் பிடிக்கல. அதெல்லாம் இப்போ உனக்கு தெரியாதுடி. நீ லவ் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு அது புரியும். அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். வேணா நீ லவ் பண்ணி பாரு. லவ்வா? அதெல்லாம் எனக்கு வராது. நான் எங்க அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளை தான் கெட்டுவேன். நான் எங்க அம்மா அப்பா பேச்ச மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஓகேடி, அதையும் பாத்துக்கலாம். அப்படி நடக்காம இருந்தா நல்லதுதான். சரி சரி, இந்த டாபிக்க விடுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. காலேஜ் ஃபைனல் டே எல்லாம் சிறப்பா முடிஞ்சிச்சு. இனி எல்லாரும் வீட்டுக்கு போவோம். அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கடி. எல்லாரும் கான்டாக்ட்ல இருங்க. ஆமாடி, எல்லாரும் கான்டாக்ட்ல இருங்க. சரி சுமதி, நீ உன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எல்லாரும் கான்டாக்ட்ல இருங்கடி. கண்டிப்பாடி, எல்லாரும் கான்டாக்ட்ல இருப்போம். ஆமாடி, யாரையும் மறந்துடாதீங்கடி. எல்லாரும் கான்டாக்ட்ல இருப்போம்டி. ஓகே, இப்போ கிளம்பலாம். பை பை டி. பாவம், காவியாவுக்கு தெரியவில்லை. காதலிக்க மாட்டேன் என்று கூறுபவள் ஒரு காலத்தில் உயிரை கொடுக்கும் அளவிற்கு காதலிக்க போகிறாள் என்று. பெற்றோரை மீறி ஒரு விரலை கூட அசைக்க மாட்டேன் என்பவள் ஒரு நாள் அவர்களுக்கு தெரியாமல் மலையையே புரட்டப் போகிறாள் என்பதையும் அவள் அறியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு கமெண்டையும் தட்டி விட்டுட்டு போங்க மக்களே. நன்றி. வாழ்க வளமுடன்.